கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புகிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். நான் வாசித்த வேத பகுதியிலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 16ஆம் வசனம், 17, 18 சேர்ந்து வாசிப்போமா? 16, 17, 18. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3 காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இதனால் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு த மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ், அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸ். இந்த செய்தியின் மூலமாய் இந்த நாளிலே இந்த செய்தி நமக்கு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸை நம் மனதிலே நிறுத்தட்டும். ஒவ்வொரு வருடம் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். ஆனால் அது அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக இருக்கட்டும். நாம் செய்கிற அத்தனையும் இயேசு கிறிஸ்து மையமாக கருவாகத்தான் மனதிலே நாம் நிறுத்த வேண்டியது மிக அவசியம். எல்லா செலிப்ரேஷனும் கிரைஸ்டை மீன் பண்ணி தான் போகணும். அப்போ தான் அந்த கிறிஸ்மஸ் நம்முடைய லைஃப்பில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக இருக்கணும். என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஜெபம், அதற்காக இந்த காலை வேளையில் உங்களுக்காக ஜெபித்து வந்திருக்கிறேன். இறுதியிலும் உங்களுக்காக ஜெபிப்பேன். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கட்டும். இது வரைக்கும் இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லாதீங்க. நிறைய பேருக்கு இருந்திருக்கு, இல்லைன்னு மறுக்கல. யாருக்காலும் இல்லைன்னா அது இன்றைக்கு உங்களுக்கு மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸாக மாறட்டும். நான் சொல்லுகிற இந்த 3 பகுதிக்குள் கர்த்தர் உங்களை மனக்கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நான் வாசித்த இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய தூதன் தோன்றி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம். அது ஒரு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ரிகார்டிங் த பர்த் ஆஃப் ஜீசஸ். இயேசுவை குறித்த ஒரு முதல் பிறப்பின் பிரகடனம் சொல்லப்படுகிறது. நோபடி எக்ஸ்பெக்டட், யாரும் எதிர்பார்க்கவில்லை. மரியாளுக்கு சொல்லப்பட்டு விட்டது, யோசேப்புக்கு தெரிந்து விட்டது. ஆனால் மற்றும் அநேகருக்கு தெரியாது. ஆனால் தேவாதி தேவன் ஒரு திட்டத்தை மனுக்குலத்தில் கொண்டு வரும்போது அதை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அவர் தெரியப்படுத்தினது இன்றும் நான் வாசித்து ஆச்சரியப்படுகிறேன். வாழ்க்கையில் நிறைய தடவை இந்த அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசிப்பேன். இன்றைக்கு உங்களோடு கூட 3 காரியத்தை நான் வைக்க விரும்புகிறேன். 16ஆம் வசனத்தில் அந்த செய்தி வரும்போது அந்த மேய்ப்பர்கள் கண்டார்கள் என்று இருக்கிறது. 17ஆம் வசனத்தில் கண்ட அவர்கள் அந்த செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள், மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். 18வது வசனத்தில் அந்த செய்தி கேட்ட அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். கண்டார்கள், அறிவித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3ம் பிணைந்து காணப்பட தேவன் அருள் செய்வாராக. இந்த செய்தி மேய்ப்பொருளுக்கு வரும்போது சொன்னது யார்? தேவதூதன். எங்கிருந்து வந்தான் என்றால் பரலோகத்திலிருந்து பூமிக்கு அவன் வந்திருக்கிறான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே 15வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, தேவதூதர்கள் அவர்களை விட்டு போன பின்பு என்று இருக்கிறது. அப்படியானால் தேவதூதர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கப்புறமாய் தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போயிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படித்தானே? 15வது வசனத்தில் தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு, ஆஃப்டர் தே வென்ட் டு ஹெவன். அப்போ சீஷர்கள், மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தி தேவதூதர்கள் மூலமாய் பரலோகத்திலிருந்து வந்து சொல்லப்பட்ட பின்பதாக தேவதூதர்கள் பரலோகத்துக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து வந்தார்கள் என்று நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு கேட்டால், அவங்க அங்கே போனாங்கன்றதை வைத்து நமக்கே தெரியும் அவங்க அங்கேருந்து தான் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். கிறிஸ்மஸில் தேவதூதர்களினுடைய பணிவிடை, தேவதூதர்களினுடைய செயல்பாடு கிறிஸ்மஸ் காலங்களில் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவதூதர்களை
ஒரு சில பரிசுத்தவான்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒரு சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே தேவ தூதர்களினுடைய இடைப்பாடு இந்த நாட்கள் பரியந்தம் இருந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. The angelic being is a kind of a supernatural being. கொடாகோடி தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய தேவனை அவர்கள் இன்றைக்கும் அவர் சமூகத்தை அவர்கள் தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்டதான சூழலில் அந்த இடத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை சொல்வதற்காக அவள் இந்த பூமிக்கு வந்திருந்தார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆச்சரியம். Have you ever imagined when you read that particular passage, see how the proclamation of the birth of Christ was given to the people? இது ஒரு மனிதரால் கொடுக்கப்பட்ட செய்தி அல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ரெண்டாவது, பரலோகத்தின் தேவ தூதர்கள் சொன்ன செய்தியை அறிஞர்களுக்கும் கல்விமான்களுக்கும் முதலில் அவர்கள் சொல்லவில்லை. அது சொன்னது சாதாரண மேய்ப்பர்களுக்காக. இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி நாம் நினைப்பது போல அநேக நேரங்களிலே நானும் யோசித்திருக்கிறேன். படித்தவர்களுக்கும் உயரிய அறிஞர்களுக்கும் அதிகமாய் சொல்லப்படுகிறதா என்றால் இல்லை என்று கூறலாம். ஆனால் மிக சாதாரணமான மக்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. எதிரும் புதிருமான கருத்துக்கள் இருக்கிறது, போகட்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகையை குறித்து யாருக்கு முதலில் சொல்லப்பட்டது என்று சொன்னால் இந்த மேய்ப்பர்களுக்கு. They were not educated, they were socially outcast, even they don't have the right to witness at the court என்று சொல்லியிருக்கிறேன். சமுதாயத்தில் அவர்கள் தூர தள்ளி வைக்கப்பட்டவர்கள், கல்வி அறிவில்லாதவர்கள், சமுதாயத்தின் அங்கீகாரம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு வழக்காடு மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் சாட்சி சொல்லக்கூட அவர்களுக்கு அருகதை கிடையாது. அப்படிப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சுவிசேஷத்தை அவர் அறிவித்திருக்கிறார் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், ஆண்டவர் எவ்விதமாய் தன்னுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம யோசிக்கணும். சொல்லப்பட்டதான நற்செய்தி பரலோகத்திலிருந்து இங்கே வந்து சொல்லி இருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக முதலாவது சொல்லப்பட்ட செய்தி மேய்ப்பர்களுக்கு தான் சொல்லப்பட்டது. அப்போ அவங்க அங்கிருந்து எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருப்பாங்க? பரலோகத்துக்கும் பூமிக்கு என்ன டிஸ்டன்ஸ்? அன்றைக்கே யோசிச்சு பார்த்துருக்கோம். பரலோகத்துக்கு இப்போ இந்த இடத்துக்கு வரதுக்குரிய டிஸ்டன்ஸ் நீங்களும் நான் கணக்கு பண்ணிட்டோம்னா உங்கள் வீட்டிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு யோசித்துக்கிடுங்க. நம்ம யோசித்து பார்ப்போம். ஹவு மெனி கிலோமீட்டர் தட் ஐ ட்ராவல் டு கம் டு திஸ் சர்ச், சரியா? ஆனால் இந்த இடத்துக்கு நாம் வருவதற்கு நாம் இவ்வளவு சிரமம் யோசிக்கிறோமே, ஆனால் இயேசுவை பற்றி பிறப்பை பற்றி சொல்வதற்கு தேவதூதர்கள் எங்கேருந்து எங்கே வந்திருக்கிறாங்க பார். பட் அவங்களுடைய வேகத்தை வேடம் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தேவதூதர்கள் எவ்வளவு, இதுக்கெல்லாம் பல மைலெல்லாம் பல நாட்கள்லாம் எடுத்துக்கொள்ளலை, அவன் எவ்வளவு நேரம் சொல்லப்படலை. ஆனால் they came down to this earth where we are living. நான் வாழ்கிற இந்த பூமிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு செய்தியினுடைய சாராம்சமும் செய்தியினுடைய முக்கியத்துவமும் எந்த இடத்திலிருந்து அந்த செய்தி வந்திருக்கிறது, ஒன்று. இரண்டாவது, யார் மூலமாக வந்திருக்கிறது. இந்த ரெண்டை வைத்து பார்க்கும்போது கிறிஸ்மஸ் என்ற ஒன்றை ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக அதிகமாய், மிக நேர்த்தியாய், மிக மகிழ்வோடு நாம் கொண்டாட வேண்டியதான ஒரு பண்டிகை. அதுக்கு அவ்வளோ வேல்யூ இஸ் தேர், அவ்வளோ எஃபெக்ட் இஸ் தேர். டு வி அக்செப்ட் தட்? அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அப்போ எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. இந்த மேய்ப்பர்கள் இருந்த இடம் எங்கே என்று சொன்னால் பெத்லெஹேமுக்கு பக்கத்தில் தான் அவங்க இருந்திருக்கணும். பட் தேவர் அட் தேர் டியூட்டி, தன்னுடைய பொறுப்பில் அவள் இருக்கிறார்கள். நான் சொன்னேன், அவங்கள யாரும் ஏற்றுக்கொள்ளலை, அவங்கள யாரும் அங்கீகரிக்கலை. ஆனால் கடவுள் அவங்க கையில் கொடுத்த பணியை, அது எவ்வளவு குறைவாய் மக்களால் கருதப்பட்ட பணியாக இருந்தாலும் அதை உண்மையோடு செய்திருக்கிறார்கள்.
கிறிஸ்மஸில் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது, நம்ம கையில் பெரிய பொறுப்பை கொடுத்தால்தான் அதை செய்ய வேண்டும். சிறிய பொறுப்பை கொடுத்தால் அது அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை என்று சொல்ல முடியாது. நம்ம லைஃப்பில் நம்ம யோசித்து பார்க்கணும். பெரிய பொறுப்பை கையில் கொடுத்தால்தான் நான் அங்கீகாரம் பண்ணப்படுகிறேன் என்று இல்லை. அப்படி நினைத்தால் மேய்ப்பர்கள் அன்றைக்கு அந்த தொழிலையே விட்டு போயிருக்கணும். அவங்களுக்கு என்ன இன்கம் நமக்கு தெரியாது, அவங்க என்ன நிலையில் இருந்தாங்க நமக்கு தெரியாது. ஆனால் இரவு நேரத்தில் அந்த குளிரிலும் அவர்கள் தங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஆடுகளை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவ தேவ ஜனங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று, இந்த நாட்களில் அதிலும் நிறைய பேருடைய உள்ளங்களில் வித்தியாசங்கள் இருக்கிறது. கர்த்தர் கிறிஸ்மஸ் காலங்களில் அதை உடைப்பாரா? அப்போ தான் அது மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸாக நம்முடைய வாழ்க்கையில் அது மாறும். அவர்கள் அந்த சூழ்நிலைமையிலும் கூட இரவிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ஏன்? ஒரு ஆடு தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய வலிமை அதற்கு இல்லை. சாதுவான ஒரு மிருகம். திருடர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள், இல்லாவிட்டால் ஓநாய்கள் கவி கொண்டு போய்விடும். இன் எனிவே, இன் ஆல் சைட்ஸ் ஒரு ஆடுகளுக்கு பாதுகாப்பே இல்லை. அதற்காக அவர்கள் பாதுகாப்பு கொடுத்தார்கள். அந்த குளிரிலும் அவர்கள் அதை பாதுகாத்ததற்கு என்ன காரணம்? தங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொறுப்பு, உத்தரவாதம். சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருக்கிறாங்க, மேபி தே வேர் த டெம்பிள் ஷெப்பர்ட்ஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ஷீப்ஸ். ஆலயத்துக்கு பொறுப்பான ஆடுகளை கவனிக்கக்கூடிய அவர்கள் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. எப்படி இருப்பினும் ஒரு பொறுப்பில் ஒருத்தர் இவ்வளோ தூரம் சின்சியராக இருக்கிறாங்கன்னா தனக்கு எந்த ரெகக்னிஷன் இல்லாட்டாலும் அதை செய்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் 2024 வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னுடைய கரத்தில் கொடுக்கிற பொறுப்பு பெரிதோ சிறிதோ, வெதர் பீப்புள் ரெகக்னைஸ் மீ ஆர் நாட், ஜனங்கள் எனக்கு அங்கீகாரம் அளிக்கிறார்களோ, என் பெயரை திரும்ப சொல்லுகிறார்களோ, எழுதுகிறார்களோ, அதல்ல. எனக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பில் நான் இறுதி வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன். அந்த நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு செய்தி பரலோகத்திலிருந்து வரும். பரலோகத்திலிருந்து தேவ தூதர்களை இறங்கி வந்து கொடுப்பார்கள். நம்ம லைஃப்பில் அப்படி சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் வரணும்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால், நம்ம எந்த நிலைக்கு நாம் கொண்டு போவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணம் இருக்கிறதோ, ஆயத்தம் இருக்கிறதோ, உறுதி இருக்கிறதோ, தேவன் அதை கனம் பண்ணுவார். நாம் செய்கின்ற ஒன்றும் மனிதர் பார்வையிடுகிறார்களோ, கணக்கில் வைத்துக் கொள்கிறாரோ என்பதல்ல கணக்கு. பரலோகம் நம்மை குறித்து என்ன கணக்கு வைத்து கொண்டு இருக்கிறது? பரலோகம் நம்மை எவ்விதம் உற்று கவனித்து கொண்டு இருக்கிறது? பரலோகத்தினுடைய பதிவேட்டில் நம்முடைய பெயர் எந்த நிலைமையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இவைகளில் நம்முடைய கருத்தும் நம்முடைய எண்ணமும் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் செய்தியை எங்கிருந்து கொண்டு வருவார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, தேவதூதர்கள் பரலோகத்துக்கே போயிட்டாங்க. வேதத்திலே வாசிக்கிறோம், தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு, சரி அவங்க போயிட்டாங்க, செய்தி வந்துருச்சு. மேய்ப்பருடைய ரியாக்ஷன் என்ன? 2 விஷயத்தை சொல்லுகிறேன், வாசிக்கலாம். 16வது வசனத்தில் 15ல் ஒருத்தர் பேசுகிறாங்க. நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை, இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் போனாங்கன்னு தெரில. சாஸ்திரிகள் 3 பேர்ன்றாங்க, அது வேற. ஆனால் இவங்க எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியல. ஆனால் மேய்ப்பர்கள் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாங்க. அவங்க பேசி இயேசுவை பார்த்த உடனே சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு சொல்லப்பட்ட கர்த்தரால் வந்த காரியம், அது கர்த்தரால் வந்த காரியமா தேவதூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்டதா? தேவதூதர்கள் மூலமாய் தான் சொல்லப்பட்டது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க அறிவுக்கு கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி. அப்போ அவங்க தேவதூதரை பார்க்கும்போது they are not ordinary human being, that is supernatural being. எனக்கு ஒரு செய்தி தேவதூதர்கள் எங்கேருந்து வந்திருக்கணும்? இங்கே இல்லை, அவங்க மேலே தான் வந்திருக்கணும். அப்போ பரலோகத்திலிருந்து எனக்கு ஒரு செய்தி வந்திருக்குன்னா அது கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பினதான ஒரு செய்தி. தேவதூதர்கள் சொல்லுகிற செய்தியும் கர்த்தருக்கு இணை இல்லாவிட்டாலும் அதை கர்த்தரால் வந்த செய்தியாக எடுத்துக்கொள்ளும் போது ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் பெறுகிறது.
தேவனுடைய சபைக்கு ஒன்று தெரியணும், கடவுள் எங்களை அவருடைய தூதர்களாக வைத்திருக்கிறார். ஏஞ்சலோஸ் என்ற வார்த்தை மெசஞ்சர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவருடைய கரத்தில் உள்ள 7 நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது. எதென்றால் ஆண்டவருடைய ஊழியர்களுடைய கரத்தில் இருக்கிறார்கள். நமக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தியை நாம் யாரிடத்திலிருந்து பெறுகிறோம் என்று நினைப்போமானால், எடுத்துக்கொள்வோம் என்றால், அந்த செய்தியை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், அந்த செய்திக்கு ஒரு மரியாதை கொடுப்போம், அந்த செய்தி என் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கப்படணும்னு சொல்லி நம்முடைய அர்ப்பணம் அதில் இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நமக்கு கிறிஸ்து பிறப்பு செய்தி சொல்லப்படும் பொழுது, இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு காலையில் எத்தனை சபைகளில், எத்தனை ஆலயங்களில் கிறிஸ்துவனுடைய பிறப்பு பிரசங்கிக்கப்படும் போது அது ஒரு கடமை என்று நினைக்காமல், இல்லை, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியர் மூலமாய் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற செய்தி நம்ம எடுத்துக்கிடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு அதை ஒரு மனிதருடைய வார்த்தை என்று எடுக்காமல், அது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் ஒரு தனி ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லும் பொழுது, எனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சுவிசேஷம், எனக்கு அறிவிக்கப்பட்டதான அந்த சுவிசேஷம் ஒரு மனிதன் எனக்கு கற்றதில்லை, கற்றுக் கொடுத்ததில்லை, தேவனே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை பர்சனலாக, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது, தேவனுடைய திருச்சபைக்கு வரும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும், தேவைப்பட்டால் பாஸ்டர் மூலமாக என் கூடத்தில் பேசும் என்று சொல்லுங்கள், ஒரு பாடல் மூலமாக என்னோடு கூட பேசும் என்று சொல்லுங்கள், ஒரு ஜெபத்தின் மூலமாக என்னோடு கூட பேசும் என்று சொல்லுங்கள். ஸோ கிறிஸ்மஸ் டைமில், எந்த டைமில் வந்தாலும், ஒரு சர்ச்சுக்குள்ளே வரும்போது எனக்கு ஆண்டவர் பேசணும், அவர் வார்த்தை எனக்கு கேட்கணும். ஒருவேளை அவர்களை நாம் பார்க்கும்போது, இப்போ எங்களை நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள், ஆனால் இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு சொல்லும்போது அது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற செய்தி என்று என்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கட்டாயம் காண்போம். ஸோ இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் இல்லாவிட்டால், நான் சொன்னது போல் திஸ் கிறிஸ்மஸ் மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ், ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக மாறட்டும். இது வரைக்கும் மாறலைன்னா, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வர வேண்டும் என்று கேட்போம். கர்த்தர் அதை இந்த நாளிலே அவர் செய்வார். கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்டது. தேவ தூதர்கள் சொன்னதை கர்த்தர் சொன்னார்னு எடுத்துக்கிட்டாங்களே. இப்போ நீங்கள் நம்ம அப்படி எடுத்துக்கிறோமா? இல்லை இல்லை இல்லை, அது அவர் சொன்னார், அவர் என்ன மைண்டில் இருந்து சொன்னார், எந்த சூழ்நிலை மேலிருந்து சொன்னார். கர்த்தர் சொன்னார் என்று எடுத்தோமானால் 100% கீழ்ப்படிவோம். மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து அவள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை தான் அவன் சொன்னான். என்ன சொன்னான்? நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. கன்னிகையான ஒரு பெண் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகும் என்று சொன்னால் அதை எப்படி அவளால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாதே. அவளை வைத்து மாத்திரம் சொல்ல, அவளுடைய சமுதாயம் அவளை என்ன நினைக்கும்? அவள் யாரோடு கூட நிச்சயிக்கப்பட்டிருக்காரோ? யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் என்னை கடைசி வரைக்கும் வைப்பாரா, இல்லாவிட்டால் கலற்றி விடுவாரா, என்னை ரகசியமாய் தள்ளி விடுவாரா? யோசிக்கலாமே. ஆனாலும் கூட அவள் சொன்ன வார்த்தை என்ன? நான் ஆண்டவருக்கு அடிமை, நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு அடிமை ஆக கடவுள். தன்னிடத்தில் வர்றவங்க யாருன்ற ரெகக்னிஷன் என்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்கிறதோ, ஆண்டவரத்தில் ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவர் என் மனக்கண்ணை திறந்துடலாம், ஓப்பன் மை ஸ்பிரிச்சுவல் ஐஸ். நான் அன்றைக்கு ஒரு இடத்துல சொன்னேன், அறியாமல் தேவ தூதர்களை அவர்கள் உபசரித்தது உண்டு. நமக்கு தெரியாது நம்மிடத்தில் யார் வந்து சில செய்தியை நம்மிடத்தில் சொல்லுகிறார்கள் என்று. எந்த நிலையில், எப்பேற்பட்ட சூழ்நிலைமையில் ஒரு கடவுளுடைய வார்த்தை என்று ஒன்று நமக்குள் வரும்போது அதை மனித வார்த்தை என்று தள்ளி போடாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிவது போல் நம்ம ஒப்பு கொடுத்தால், ஆண்டவர் கேட்பார், என்ன மகனே, என்ன தவறு நடந்து விட போகுது, என்ன உன் வாழ்க்கையில் குறைந்து விட போகிறது என்று அவர் நம்மை பார்த்து கேட்பார். என் வாழ்க்கை நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை புது ஆண்டுக்குள் நுழைவதற்கு என் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு தாரும், அந்த கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், அந்த தாழ்மை எனக்கு தாரும்.
மரியாளுக்கு இடத்தில் இருந்த அந்த தாழ்மை எனக்கு இருக்குமானால் என் வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்தில் உச்சத்தில் போய்விடுமே. ஸ்திரீகளுக்குள் பாக்கியவதி என்று சொல்லப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு வரைக்கும் மரியாளுக்குரியதான ரெஸ்பெக்ட் எந்த விதத்திலும் குறைந்து போகவில்லை. காரணம் என்ன? ஒரு பெண் தன்னுடைய குறைந்த வயதில் ஒரு தூதனுடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததற்கு ஒரு பலனை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன யோசித்து பார்ப்போம். நேற்று ஒருவர் எழுதியிருந்த ஒரு குறிப்பை படித்து கொண்டிருந்தேன். நம்முடைய தமிழ்நாட்டிலும் சரி தென்னகத்திலும் சரி ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு நடிகை, பல ஆண்டுகள் கோலோச்சி வாழ்ந்தவள். அவளுடைய கட்டுரையில் கடைசி உள்ள ஒரு பகுதி நான் படித்து பார்த்தேன். அந்த வீட்டில் கூட அதை நான் சொன்னேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை முடிக்கும் பொழுது ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறாள். உச்சபட்சத்தில் இருந்து அவ்வளவு பிரபல்யமான ஒரு ஆக்ட்ரஸ். ஆனால் அவர் சொல்கிற கடைசியில் ஒரு வார்த்தை, இன்றைக்கு தனிமை என்னை வாட்டுகிறது. அன்றைக்கு உன்னை சுற்றி 1000 கேமராக்கள், ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை தனிமையாக இருக்கிறது. கணவர் இல்லை இப்பொழுது. சரியா? ஓகே. ஏராளமான பணம் செல்வம் பேர் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் சொல்கிறா, எனக்கு மனசில் பலவிதமான கேள்விகள் வருகிறது. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், சாவின் நிழல் என்னை துரத்துகிறது என்று. அப்படிதான், சாவின் நிழல் என்னை துரத்துகிறது, எல்லாரையும் துரத்துகிறது போல என்னையும் துரத்துகிறது என்று சொல்லிவிட்டு, இந்த உலகத்தினுடைய அமைப்புகளை அமைத்தது யார்? இப்படிப்பட்டதான நிலவரங்களை உண்டு பண்ணினவர் யார்? நான் இங்கே இப்பொழுது இருக்கிறேன், நாளைக்கு நான் எங்கே போவேன்? நாளைக்கு நான் எங்கே செல்வேன்? என்னுடைய எதிர்காலம் எங்கே போய் முடிவடைய போகிறது? இதை சிந்திக்கிறேன் என்று சொல்கிறேன். இது எப்போ வருது? ஞானோதயம் சீக்கிரம் டிக்கெட் எடுக்க போகிற நேரத்தில் வருது. இது எப்போ வந்திருக்கணும்? முதல்லையே வந்திருக்கணும். அது இப்போ வருது. ஆனால் அந்த கட்டுரையில் முடிக்கும்போது சொல்கிறா, நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் சொல்லிட்டு, நிச்சயமாக ஒரு சக்தி இருக்கிறது. ஏன் சொல்லிட்டேன்ன, கடவுள் இருக்கிறார், இயேசு இருக்கிறான்னு சொல்லிட்டா தான் என்ன ஆகிடப்போகுது? இனிமேல் உங்களை நடிக்கவா கூப்பிட போகிறாங்க? ஒருத்தரும் இல்லை. ஆனாலும் அந்த அம்மாவுக்கு சொல்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்தை ஆண்டு வழி நடத்துகிறது. ஆனால் அந்த சக்திக்கு கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம்னால், யார் சொல்கிறா பாருங்கள், வெண்டி சுவிசேஷன் சொல்லணும் இல்லை, அந்த அம்மா பேசுது, சரியா? ஆமாம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அவங்ககிட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா நம்ம வாழ்க்கை நல்லா அமையும் என்று நான் எண்ணுகிறேன். இதை நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த புல்பீட்டுக்கிட்ட, சரியா? அது அவங்க பெரியவங்க கிடையாது. ஆனால் உலகத்தில் உள்ள எவ்வளோ பெரிய ஆளானாலும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆனபோது இத்தனை காரியங்களை யோசிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவ்வளோ காலத்தில் போய் ஏன் யோசிக்கிற தம்பி, தங்கச்சி? அவ்வளோ காலத்தில் பிறகு நீ ஏன் யோசிக்கிற? ஏன் இப்போ யோசிக்கக்கூடாதா? நம்முடைய சந்திப்பு, கடவுளை சந்திக்கும் நாள் என்றைக்கு வரப்போகிறது? அன்றைக்கு அவர் நம்மை சந்திக்கும் போது நாம் அவருக்கு என்ன பதில் கொடுப்போம்? 3 காரியங்கள் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்க கேட்போம். 16வது வசனம். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்தி இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். இல்லை, 2 வார்த்தை சொல்கிறேன். மேய்ப்பர்கள் கண்டார்கள். சாஸ்திரிகள் கூட லேட்டாக தான் பார்த்தாங்க, ஆனால் மேய்ப்பர்கள் உடனடியாக கண்டார்கள். என்ன வித்தியாசம்? அவங்க படித்தவங்க, அவங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தின் மூலமாக தான் கடவுள் சிலதை உணர்த்தினார். ஆனால் அவர்கள் எங்கே போனார்கள்? ஏரோதுடைய அரண்மனைக்கு போனார்கள். ஏன்? 6 மைல் தள்ளி இருக்கிற பெத்லஹேமுக்கு அவங்க வரல. 1000 மைல் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஒட்டகத்தில். The Bible scholar says that they have traveled more than 1000 miles to come to Jerusalem. ஆனால் ஒரு 6 மைல்ஸ் தாண்டி யார் இருக்கிறா? பெத்லஹேமில் இயேசு பிறந்திருக்கிறார். ஆனால் அவங்க போய் எங்கே கேட்டாங்க? ஏரோதுகிட்ட போய் கேட்டாங்க. He was a ruthless king. He married 9 wives. And the history says that he killed one of his wives. Why? Because of the doubt that she will do something to usurp his throne. தன் மனைவி தன்னுடைய சிங்காசனத்தை நாக்கா எடுத்துருவான்னு பயந்து அவனை கொலை செய்திருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட மோசமானவர்கள். அவங்ககிட்ட போய் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே?
அப்போ ஒய்ஃபே தான் சிங்காசனத்தை கவுத்துருவானோன்னு பயந்துகிட்டு இருக்கான் படுவாய்ப்ப. ஆனால் அவனிடத்துல போய் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நாங்கள் நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம்னாங்க. அதனால் என்ன நடந்துச்சு? 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டது. யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு அவ்வளோ அறிவு இருந்துச்சு, அவ்வளோ ஞானம் இருந்துச்சு. அவங்க எது வரைக்கும் வந்தாங்க? எருசலேம் வரைக்கும் வந்தாங்க. எருசலேமுக்கு வந்தோடனே அவங்க என்ன நினச்சாங்க? அவங்களுடைய ஹியூமன் மைண்ட் ஒர்க் பண்ணிச்சு, ஹியூமன் பிரெயின் ஒர்க் பண்ணிச்சு. ஒரு ராஜா எங்கே பிறப்பார்? அரண்மனையில் பிறப்பாருன்னு. அநேக நேரங்களில் நம்முடைய சிந்தனை, நம்முடைய புத்தி, நம்முடைய அறிவெல்லாம் நல்லது தான். அறிவே இல்லாமல் இருக்கணும்னு யாரும் சொல்லலை. ஆனால் நம்முடைய அறிவு சரியான அறிவாக இருக்கணும்னா பைபிளோட கொண்டு போய் உரசி பார்க்கணும். நம்முடைய அறிவை வேதத்தோடு கூட கொண்டு போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய அறிவு தேவனுடைய அறிவோடு கூட இணையாவிட்டால், நம்முடைய புத்தி தேவனுடைய புத்தியோடு கூட இணையாவிட்டால், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறதான அந்த ஞானத்தோடு கூட நம்முடைய ஞானம் போய் இணையாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையின் சில கிரியைகளினாலே எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இழப்புகள் நேரிடும் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லை. திஸ் இஸ் வாட் த ஸ்கிரிப்சர் சேஸ். அவங்க போயிட்டாங்க, அன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்துருச்சுல. ஆனால் இந்த மேய்ப்பரால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? கிடையவே கிடையாது. சொன்னதை அப்படியே நம்பிட்டு எங்கே வந்துட்டாங்க? கரெக்டாக வந்துட்டாங்களே. தீவிரமாய் வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, தேவதூதன் வந்து சொல்லிட்டு போனாங்க, இன்னொரு 4 நாள் ஆகட்டும், இன்னொரு 1 வாரம் ஆகட்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம்? சர்ச்சுக்கு போனால் ஒரு 4 நாள் கழித்து போவோம், இல்லை 1 வாரம் கழித்து போவோம், இல்லை ஒரு 1 மாதம் கழித்து போவோம். ரொம்ப தூரமாக இருக்குது. அவன் 1000 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கிறாங்க. நான் யோசித்தேன், கிறிஸ்மஸில் தேவ தூதர்கள் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? எங்களுக்கு சர்ச்சு பக்கத்தில் இருக்கணும், அடுத்த நான் கால் வச்சு சர்ச்சுக்குள்ளே கால் வைக்கணும் அப்படின்ட்டு. ஆண்டவர் அப்படியெல்லாம் கோயில் கட்டி தரமாட்டார், ரைட்டா? அந்த மாதிரிலாம் கோயில் இருக்க. நம்ம அதுக்கு போகிறதுக்கு ஒரு மினக்கெடுப்பு எடுக்கிறது நல்லது. எப்படி நம்மளுடைய மனதை, நம்முடைய இதயத்தை, நம்முடைய அர்ப்பணிப்பை ஆண்டவருக்கு என்று காட்டுவது? நம்முடைய சொகுசு வாழ்க்கையினாலே ஆண்டவரை தரிசிப்பதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் கடினங்களை சந்தித்தாலும் கூட கர்த்தரை கண்டடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஒரு தேவனுடைய ஜனங்களுக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம நிச்சயமாக பார்ப்போம். நான் ஏன் இயேசுவை இன்னும் காணலை யோசித்திருக்கிறோமா? இயேசு ஏன் என்னிடத்தில் பேசுகிறதில் என்று யோசித்திருக்கிறோமா? இயேசு ஏன் முன்பு என் வாழ்க்கையில் இடைப்பட்டது போல் இந்த நாட்களில் என் வாழ்க்கையில் இடைப்படவில்லை என்பதை சிந்தித்திருக்கிறோமா? இயேசுவை முன்பு நான் நம்முடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்வேனே, இப்பொழுது என்னால் ஏன் உணர முடியவில்லை என்று நினைக்கிறோமா? நம்முடைய மைண்டை செக் பண்ணி பார்க்கணும், நம்முடைய இதயத்தை செக் பண்ணி பார்க்கணும். நான் ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிறேன், ஏதோ பல மைல் தூரங்களுக்கு நான் வந்து விட்டேன். இயேசுவே நீர் என்னை மன்னியும் என்று கேட்கும்போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க பெறுவான். இயேசுவை பார்க்கறதுக்கு ஒரு தீவிரம் காட்டணும். லெத்தார்ஜிக்கலாக இருக்க முடியாது. நமக்கு ஒரு அரசாங்க வேலை வருகிறது என்று சொன்னால் லெத்தார்ஜிக்கலாக இருந்து போய் நம்ம அந்த வேலையை ஒப்புக்கொள்வோமா? இல்லாவிட்டால் அதுக்கு செய்தி அனுப்புகிறதற்கு காலம் தாமதிப்போமா? இல்லை ஒரு நல்ல பொண்ணு இருக்குன்னு சொன்னால் விட்டுடுறோமா? ராத்திரியே பஸ் ஏறி ராத்திரி 12 மணிக்கு வீட்டில் இறங்கி பொண்ணை பார்க்க போயிடுறோமே. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல பொண்ணு வரணும்னு நினைக்கிறோம். அந்த பொண்ணு என்ன பொண்ணுன்னு நமக்கு தெரியாது. வலது கை என்னது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வலது காலை எடுத்து வச்சு வா மாமான்னு. அது இடது காலை தான் வச்சு வரும். நீ என்ன வலது காலன்னு சொல்கிறது? அது அந்த காலம் அப்படின்னும். ஒரு காலை எடுத்து வச்சு வா, இல்லை நான் குதிச்சே வருவேன் அப்படின்வா. இன்னும் குதிக்க போகிறாவா? அது மாதிரி ஜென்ஸும் இருக்காங்க. ஒரு நல்ல மாப்பிள்ளை நான் விட்டுறோமா? அப்போ இந்த உலக பிரகாரமான காரியம் ஒரு இடத்துல இருக்கிறது என்று சொன்னால், ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு அந்த வேகத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவரை பார்க்க வேண்டும் என்ற தீவிரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? யாத்திராமத்தின் புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது 12ஆம் அதிகாரத்தில், அவள் பஸ்காவை புசிக்கும் போது அந்த பஸ்காவை தீவிரமாய் புசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Why? They have to get rid of எது? ஈஜிப்டை விட்டு அவங்க வெளியே போகணும், இல்லைன்னா தலைப்பிள்ளை சங்காரம் நடந்து விடும். ஸோ அவங்க வேடத்தில் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்தில், அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு கையில் அந்த குச்சியோட கூட காலில் செருப்புகளை அணிந்து கொண்டு அவள் உட்கார்ந்து டேபிளில் உட்காந்து லெதார்ஜிக்காக சாப்பிடலை, வேகமாக சாப்பிட்டாங்கன்னு சொல்லி இருக்கிறது. ஏன்னா வேகமாக வெளியே போகணும்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை விட்டு வருவதற்கு பல நாட்களை யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது. பலரிடத்தில் போய் என்னது ஜோசியம் கேட்டேன், இல்லை அவர்கிட்ட போய் நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டேன், நான் அவர்கிட்ட போய் நான் டிஸ்கஸ் பண்ணேன், அவங்க எனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு அதுக்கு ஆலோசனை யார்கிட்ட கேட்கணும்? இல்லை,
பரிசுத்தமுள்ள தெய்வத்திடத்தில் வருவதற்கு யோசிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ பல காலங்கள் எடுப்பது கர்த்தருக்கு பிரியமான ஒன்று அல்ல. நம்முடைய லைஃப்ல கர்த்தரை கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு ஸ்பீடா, எவ்வளவு ஸ்விஃப்டா வேகமாக கர்த்தரிடத்தில் வர வேண்டுமோ அவ்வளவு வேகமாய் வர வேண்டும். இவட வாழ்க்கையில் படிப்பு இல்லை, வசதி இல்லை. அவங்கள்ட்ட ஒட்டகம் இருந்துச்சா? அவங்கள்ட்ட கழுதை இருந்துச்சா? அவங்கள்ட்ட கையில் காசு இருந்துச்சா? இல்லை. அந்த ஆடெல்லாம் எங்கே விட்டாங்கன்னே தெரியல. எனக்கு பைபிளில் அப்படி தானே சொல்லியிருக்கிறது. மந்தையை காத்து கொண்டிருந்தவர்கள் செய்தியை கேட்டவுடன் ஓடி வந்துட்டாங்களே. அந்த ஆடை யார் எடுப்பா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒன்று மிருகம் வந்து கவிட்டு போகும், இல்லை திருடன் தூக்கிட்டு போயிடும். ஆனால் கொஞ்சமாயில் கவலைப்பட்டாங்களா? இல்லை. எனக்கு சொல்லப்பட்ட செய்தி இயேசு பக்கத்தில் பிறந்திருக்கிறார், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி இருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். இவ்வளோ பெரிய செய்தியை நான் சொல்லும்போது நாளை கழிச்சு இல்லை 2025 செப்டம்பர் 5ஆம் தேதி நாள் போட்டுக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு டைம் வைத்திருக்கிறார். இல்லை, நாளை என்னுடையதல்ல, இன்று கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நாள். ஸோ அந்த கிறிஸ்மஸில் நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே எத்தனை முறை என் கூட நீ பேசிக்கிட்டு இருக்கிறீர், என் காலத்தை நான் தள்ளக்கூடாது ஆண்டவரே, நாட்களை வீணாய் நான் கழிக்கக்கூட, நான் கட்டாயம் நம்ம பார்க்கணும். வேதத்தில் வாசிக்கிறவங்க தீவிரமாய் வந்தபோது மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒன்று சொல்லுகிறேன், இட்ஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ்மஸ் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், a personal relationship with God. தேவனோடு கூட நமக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு உறவு. கிறிஸ்தவம் என்று சொல்வதை காட்டிலும் கிறிஸ்தவத்தில் இருக்கிற கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் a religion, it's a way of life. அது ஒரு வாழ்க்கை. அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட என்னுடைய லைஃப் என்ன செய்யணும்? இணைய வேண்டும். கிறிஸ்துவோடு கூட என் வாழ்க்கை சேரணும். அந்த இயேசுவை பார்க்கறதுக்கு நான் வேகமாக வரணும், ஸ்ட்ரைட்டாக வரணும். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, they went straight go to Bethlehem என்று போட்டிருக்கிறது. அவ்வளவு வேகமாய் அவர்கள் போயிருக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலும் இயேசுவை பார்ப்பதற்கு we should show the hurriness, we should go quickly, we should be in haste, hurrying off என்று பல மொழிபெயர்ப்புகளில் நான் பார்த்தேன். ஆண்டவரை பார்க்கறதுக்கு அவ்வளவு தீவிரம். இந்த கிறிஸ்மஸ் நம்முடைய லைஃப்பில் அவ்வளோ தீவிரத்தை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரணும். இது வரைக்கும் ஸ்லோவா லெத்தார்ஜிக்கா வந்தால் வரட்டும், போனால் போகட்டும், அப்படி கிடையாது. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட இயேசுவை காண்பதில் ஒரு சுறுசுறுப்பை தருவாராக. இப்பவும் நான் சொல்கிறேன், ஞாயிறு காலை ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு நாம் வருகிறோம் என்று ஆண்டவரை பார்த்து கேட்டால் நம்ம என்ன சொல்வோம்? 8:30 மணி ஆராதனை என்று சொல்லும்போது அவர் இருக்கும் பொழுது நாம் அந்த இடத்தை தேடி வருவதற்கு லெத்தார்ஜிக்கா போகலாம் என்று சொல்லலாமா? லெத்தார்ஜிக்கு கிளம்பி போகலாம் என்று சொல்லலாமா? அதே நேரத்தில் என் வேலைக்கு நான் போய் பஞ்ச் பண்ணுறது எவ்வளோ சீக்கிரமாக போகிறேன். பஸ் பிடிக்கணும்னா, ஃப்ளைட் பிடிக்கணும்னா, ட்ரெயின் பிடிக்கணும்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்னால் போய் காத்திருக்கிறேன்னு. ஆனால் இயேசுவை சந்திப்பதில் வருவது மாத்திரம், அவர் எப்பொழுதும் ஆலயத்தில் தான் இருப்பார். அவர் எங்கேயும் போய்விட மாட்டார். அவர் எப்பொழுதும் சந்தித்து கொள்ளலாம் தானே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொன்னால் ஆண்டவர் பார்ப்பார், உன் லைஃப்பில் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா. தம்பி தங்கச்சி, ஆண்டவர் சொல்வார், உன் லைஃப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது, நீ இன்னும் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னுவார். நீ மதிக்கிற மாதிரி காட்டுறாடா, என்ன நீ மதிக்கல. எனக்கு முக்கியத்தை கொடுப்பது போல காட்டுறாயா, எனக்கு முக்கியத்தை நீ கொடுக்கல. மனிதன் முகத்தை பார்க்கிறான், இருதயத்தை பார்க்கிறான். சரி, இன்றைக்கு காலையில் வந்த உங்களை பார்த்து நான் சொல்லவில்லை. இன்றைக்கு நீங்கள் இந்த காலையில் பஸ் இருக்காது, உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கணும், உங்களுக்கு கார் இருக்கணும், அதெல்லாம் வேறு. இன்னைக்குள்ள நிலைமையை வச்சு நான் சொல்லலை. ஆனால் நாம் தேவனை ஆராதிக்கிற நாளில் தேவனை ஆராதிப்பதற்கு அந்த சரியான நேரம், சரியான முறையை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கை கொள்ளுகிறோமா? நாம் ஆண்டவரை ரெஸ்பெக்ட் பண்ண ஆண்டவர் நம்மை ரெஸ்பெக்ட் பண்ணுவார். ஆண்டவர் சொல்வார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்வார். அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இயேசுவை காண்பதில் ஒரு தீவிரம் கட்டாயம் நம்ம இருக்கணும். ஏன்னா இந்த கிறிஸ்மஸில் இதுவரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். 1-2 வார்த்தை சொல்கிறேன். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் கண்டார்கள் என்று சொன்னால் இயேசு அவங்க பார்த்துட்டாங்க.
நீங்கள் நான் இயேசுவை பார்த்துடணும். எத்தனை கிறிஸ்மஸை நான் கொண்டாடி இருக்கேன்னு பெருசு இல்லை. ஆனால் இந்த கிறிஸ்மஸில் நான் இது வரைக்கும் இயேசுக்குள்ளே நான் வரலைன்னா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறத நான் தள்ளி போட முடியாது, தள்ளி போடக்கூடாது. தள்ளி போடுவது நல்லதல்ல. வேதம் சொல்லுகிறதுக்கு முந்தின வசனத்தை படித்து பாருங்கள். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமான உள்ளவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came unto his own, but his own received him not. அவர் தமக்கு சொந்தமான யூத ஜனத்தில் தான் வந்தார், யூத குலத்தில் தான் வந்தார், தாவீதின் ஊரில் தான் பிறந்தார், அப்பத்தின் வீண் என்று அழைக்கப்பட்ட பெத்லகேமில் தான் பிறந்தார். ஆனால் அவர்கள், அந்த பட்டினத்தார், அந்த நகரத்தார், அந்த கிராமத்து மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஆகவேதான் நான் யோவான் சொல்லுவேன், நான் அவருடைய பெயரின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அவரை ஏற்றுக்கொள்ள. எத்தனை பேர், அத்தனை பேர். அப்போ இயேசுவை நான் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும்னா இயேசுவை வாழ்க்கையில் அழைக்கணும். Have I called Jesus into my heart? இது வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். நம்ம ஒரு வீட்டில் போய் கதவை நாக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்க கதவை ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டு இருக்கும்போது திறக்கலான்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வேளை இல்லை போல், ஏன் போயிட்டாங்க போல், சரி இன்னொரு தடவை பார்ப்போம்னு என்ன செஞ்சிடும், அப்படி போயிடுவோம். சரியா? அப்படி தானே போய் செய்வோம். நீங்கள் அங்கேயே வாசப்படியிலே உட்காந்து பொங்கல் வைப்பீங்களாகும். நம்ம அங்கே உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடணும், அவ்வளோதான். தட்டி பார்ப்போம். கொஞ்சம் நேரம் காணணுன்ன உடனே ஒரு பேப்பர் முடிஞ்சா, ஐ கேம் ஜஸ்ட் டு see you but I couldn't meet you, sorry we will meet some time அப்படின்னு போட்டு ஒரு பேப்பரை சுண்டி விட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா அவன் சந்திக்க முடியல. ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தது நாம் செல்லலையே, இயேசுல நம்ம வீட்டுக்கு வந்தார். நம்ம இதயத்தை தட்டுறவர் இயேசு இல்லை. வானத்தி பூமியும் கிடைத்த கடவுள் நம்முடைய இதயத்தை எவ்வளோ நேரம் தட்டிக்கிட்டு இருக்கணும். நான் உண்மையாக நான் சொல்வேன், சில வீடுகளில் ஃபோன் அடித்த உடனே சில வீட்டில் ஃபோன் எடுப்பாங்க. சில நான் பார்த்துருக்கேன், பாஞ்சு போய் எடுப்பாங்க. நான் அவங்கள பார்த்து சொல்லியிருக்கேன், என்ன அவசரம் இப்போ, என்ன இப்போ இந்த செல் தானே, இந்த ஃபோன் தானே, இப்போ என்னென்ன உயிர்வாக போயிடுது, போய் விழுந்தடிச்சு போய் ஃபோன் எடுக்கிறது. அது என்னமோ பெரிய பொக்கிஷம் மாதிரி. அது நமக்கு வினையாக இருக்குது, நமக்கு வேதனையை தருது, ரைட்டா? ஆனால் அதுக்கு அத்தனை பாய்ச்சலாக போகிறோம். அது யோசிச்சு பார்ப்பேன். ஏசு நம்ம கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, நம்ம பாட்டில் கதவை சாத்திகிட்டே உட்காந்துருந்தோம்னா we don't respect God. சரி, இந்த கிறிஸ்மஸ் டைமில் இந்த உலகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? அநேகர் இயேசுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலை. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த கண்டார்கள் என்ற வார்த்தையை வைத்து நான் சொல்கிறேன், இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டு கொண்டோமா? இந்த கிறிஸ்மஸில் நான் இயேசுவை இதுவரைக்கும் நான் காணலைன்னா இந்த நாளில் இயேசுவை காண ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒரே ஒரு பாடலினுடைய ஒரு வரியை உங்களுக்காய் பாட விரும்புகிறேன். எந்த இயேசு தேவராஜன் இந்த பூவில் வந்ததால் எந்த பாவம் நீங்கிட்டேன். இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, என் பாவத்தை இயேசு தீர்த்து விட்டார். ஒரு பழைய பாடல். தேவராஜன் இந்த பூவில் வந்ததா, எந்த இயேசு தேவராஜன் இந்த பூவில் வந்ததா, எந்த பாவம் நீங்கிற்றே, எந்த பாவம் நீங்கிற்றே, எந்த பாவம் நீங்கிற்றே, எந்த பாவம் நீங்கிற்றே, காணாமல் போன
தெய்வம் வாழ்நாளை வீணாய் கழிக்கும் என்னை மாற்ற வந்த ராஜன் காணாமல் போன ஆட்டை கண்டெடுக்க வந்த தெய்வம் வாழ்நாளை வீணாய் கழிக்கும் என்னை மாற்ற வந்த ராஜன் பூலோகம் தன்னை மீட்க அவர் தாழ்ந்து வந்ததா பூலோகம் தன்னை மீட்க அவர் தாழ்ந்து வந்ததா எந்த பாவம் நீங்கிட்டே எந்த பாவம் நீங்கிட்டே எந்த பாவம் நீங்கிட்டே எந்த பாவம் நீங்கிட்டே கரையான பாவம் போக்க கனிவான அன்பையாக்க இறையான வழியில் நம்மை இனிதாக கொண்டு சேர்க்க கரையான பாவம் போக்க கனிவான அன்பையாக்க இறையான வழியில் நம்மை இனிதாக கொண்டு சேர்க்க சிலுவை மரத்தை ஏந்தி அவர் தாழ்ந்து வந்ததா சிலுவை மரத்தை ஏந்தி அவர் தாழ்ந்து வந்ததா எந்த பாவம் நீங்கிட்டே எந்த பாவம் நீங்கிட்டே எந்த பாவம் நீங்கிட்டே எந்த பாவம் நீங்கிட்டே. என்னை தேடி ஒருத்தர் வந்தார், எனக்காக அவர் பிறந்தார், என் பாவத்தை போக்க சிலுவை மரத்தை ஏந்தி இந்த உலகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வந்தார். அவர் மூலமாக என் பாவம் மன்னிக்கப்படும். அவரிடத்தில் என் பாவத்தை அறிக்கையிட்டால் என் பாவத்தை மன்னிப்பார். அவர் என் உள்ளத்துக்குள் ஒரு வந்து விட்டால் அதுதான் நான் இயேசுவை கண்டு கொண்டேன் என்று சொல்ல முடியும். எத்தனை கிறிஸ்மஸ் இயேசுவை காணாமல் கிறிஸ்மஸ்க்கு வர்றதை காட்டிலும் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை எனக்கு ஆண்டவர் மாற்றி தருவாராக. மெய்ப்பர்கள் கண்டார்கள். அடுத்து கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லியிருக்கிறது. பரப்பினார்கள். அவனுக்கு என்ன எஜுகேஷன் இருந்துச்சு? இல்லை, அவன் எதை கண்டாங்களோ அதை சொன்னாங்க. இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்க, நான் இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னா நான் பைபிள் காலேஜ் போகல, இல்லை எனக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இல்லை. மேய்ப்பர்களுக்கு எந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இல்லை. சொன்னதை கேட்டு இயேசுவை பார்த்துட்டாங்கன்னா அது போதும் அவங்க வாழ்க்கையில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ் நம்முடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் will lead us to personal responsibility. அநேகர் உறவை பற்றி பேசுவார்கள், ஆனால் உறவுக்கும் உத்தரவாதத்துக்கும் அவர்களுக்கு அடையாளம் தெரியல. சரி, ஒரு கணவன் மனைவி என்பது ஒரு உறவு, ஆனால் ஒருவருக்கு ஒருவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. When there is a relationship, the argument says that there is a responsibility. இப்போ பெற்றோர் பிள்ளைகள் என்று சொன்னால் பெற்றோர் பிள்ளைகளை பெற்றெடுத்தால் வளர்த்து ஆளாக்க வேண்டும். ரிலேஷன்ஷிப் இருக்குது, இரத்த சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை ஒரு பெற்றோர்களுக்கு சரியாய் கற்பித்தார்களா? சரியாய் போதித்தார்களா? கர்த்தருடைய வழியில் நடத்தினார்களா?
அவளுக்கு உணவு, உடை, இருக்க இருப்பிடம் கொடுத்தார்களா? கல்வி அளித்தார்களா? சமுதாயத்தில் அந்தஸ்தில் அவர்களை நல்ல ஒரு அடையாளம் காணத்தக்க நிலைமையில், அது பெற்றோருடைய உறவு, ரெஸ்பான்சிபிலிட்டி, உத்தரவாதம் இருக்கிறது. அந்த உத்தரவாதத்தை ஷ்ரிங்க் பண்ணிட்டு நான் என் வேலையை பார்க்குறேன், எனக்கு தலை மேலே 1000 வேலை இருக்குது, எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும், இல்லை, குடும்பம் நஷ்டப்பட்டு போகும். நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. அன்றைக்கு கண்டார்கள், போயிருக்கலாமே. இடத்துல என்ன அழகாய் சொல்லியிருக்கு, அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? இயேசுவை கண்டவுடன் பொறுப்பு முடிந்து போகவில்லை. Then only the responsibility start. எதை அவள் பிரசித்தம் பண்ணினார்கள்? அந்த பிள்ளையை குறித்து. அந்த பிள்ளையை குறித்து யார் அவங்களுக்கு சொன்னா? தேவதூதர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? படிச்சு பாருங்க. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ அவங்க போய் சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்க? எனக்கு ராத்திரி என் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது தேவதூதன் வந்தாங்க, எனக்கு ஒன்று சொன்னாங்க. என்னன்னா, இந்த உலகத்தில் ஒரு இயேசு என்பவர் எனக்காக பிறந்திருக்கிறார். அவர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், பெத்லெஹேமில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி அங்கே வச்சிருப்பாங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் ஒரு பெரிய கொயராகவே வந்து, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். அவ்வளோ போதுமே. நம்ம என்ன ஆசரிப்பு கூடாரத்தில் பைபிள் ஸ்டடி எடுக்க சொன்னாரா? இல்லை ஏசாயா, எரேமியா, எசேக்கியேலை பற்றி பைபிள் ஸ்டடி எடுக்க சொன்னாரா? இல்லை தானியேலை பற்றி வெளிப்படுத்தின விஷயம் இல்லையே. இயேசுவை பற்றி சொல்லணும். நான் இயேசுவை நான் பார்த்துருந்தேன்னு நான் சொல்ல முடியும். இப்போ நான் ஒரு பழம் சாப்பிட்றேன், எனக்கு பழம் இனிக்குது, என்னை பார்த்து கேட்குறாங்க பழம் எனக்கு இனிக்குதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு இனிக்குது, இந்த சாப்பிடுங்க. இனிக்குமா? எனக்கு இனிக்குது, நீ சாப்பிட்டு வர்றா, அவ்வளோதானே. இப்போ எனக்கு இனிக்கிறது உனக்கு இனிக்கும்ல, ஒரே பழம் தானே, ஒரே பழத்தினுடைய ஒரு பகுதி தானே. அப்போ இயேசுவை என் வாழ்க்கையில் நான் ருசிச்சிட்டேன்னா, என் வாழ்க்கையில் இயேசுவோடு கூட எனக்கு ஒரு உறவுன்னு வந்துருச்சுன்னா, என்னை யாரும் அடிச்சுக்கிட முடியாது. அதனால தான் இயேசுடைய ரட்சிப்பை பெறணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார். பெயரளவில் அவர்களுக்கு கிறிஸ்தவ பெயர் இருக்கிறது. அவளுக்கு யாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை பற்றி சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் நான் இருந்தேன்னா நான் சும்மா இருக்க முடியாது. நான் யாருக்காக சொல்லிகிட்டே தான் நான் இருப்பேன். என் வாழ்க்கையில் 21 வயதிலிருந்து இந்த வேலையை நான் ஆரம்பித்தேன். 47 ஆண்டுகள் இயேசுவை பற்றி சொல்லி வருகிறேன். எந்தெந்த இடங்களிலெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, எந்தெந்த சூழ்நிலைகளிலெல்லாம் எனக்கு வழி திறக்கிறதோ, வாசல் திறக்கிறதோ, நான் மைக் வச்சு தான் பேசுவேன். எனக்கு கேமரா முன்னால் இருந்தால் தான் நான் பேசுவேன். இல்லை, உங்களுக்கு தெரியும், எந்த இடத்தில் இருந்தாலும் சத்தத்தை கொடுத்து, உயிரை கொடுத்து, ஆண்டவரை பற்றி சொல்லி, அவருடைய ஒவ்வொரு பிரச்சனைக்காக எவ்வளவு நேரம் இருந்தாலும் நான் ஜெபிப்பேன். ஏன்? இயேசுவை நான் என் வாழ்க்கையில் கண்டுகொண்டேன். 21 வயதில் இயேசுவை நான் கண்டுகொண்டேன். அண்டையிலிருந்து என்னுடைய வாழ்க்கை இயேசுவின் ஒரு சொல்லும் ஒரு வாழ்க்கையை, என் வாழ்க்கை மாறிடுச்சு. எனக்கு தெரியும், எனக்கு இன்றைக்கி சந்தோஷம் இருக்குது, எனக்கு சமாதானம் இருக்குது, மன நிம்மதி இருக்குது. நான் என்றைக்கு இயேசுவை சந்தித்தாலும் இந்த உலகத்தில் நான் இயேசுவுக்காக நான் பணிபுரிந்தேன். இயேசுவை பற்றி மக்களுக்கு எடுத்து சொன்னேன். இயேசுவின் நாமத்தில் எத்தனையோ பேருக்கு நான் ஜெபித்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் அவளை வழி நடத்திருக்கிறேன், ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன், அபிஷேகத்துக்குள் நான் சொல்ல முடியும் எனக்கு. ஏன்னா திட் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை யாரும் என்னை விட்டு எடுக்க முடியாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னை விட்டு யாரும் தூக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் அந்த இயேசுவை அந்த அளவுக்கு நீங்கள் ருசிச்சிருக்கிறீங்களா? இயேசு உங்களோட வாழ்க்கையில் ருசித்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களால் சும்மா இருக்க முடியாது. இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஏதாவது ஒரு வழியில் இயேசுவை பற்றி சொல்லித்தான் ஆவீங்க. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை பற்றி நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆண்டவர் இந்த புத்தர் கொடுத்த ஞானம் கொடுக்கணும்லாம் கேட்காதீங்க. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது தான் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு காரியம். நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலையோ, கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்றதுனாலையோ நீ கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டீங்கலாம் சொல்ல முடியாது. கிறிஸ்தவ பேர் இருக்கிறதுனால கிடையவே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இயேசு உள்ளுக்குள்ளே இருக்கணும். கட்டாயம் வாய் திறந்து கூப்பிடணும். இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா நீங்கள் பாட்டில் நின்றுட்டு என்னை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? நான் நினைப்பேன், நீ என்னை வரணுன்றியா, நீ போகணும்னு சொல்கிறியா? இப்படி தலையாட்டிக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? பார்த்துட்டே இருப்போம். நீ என்னை வான்னு சொல்கிறியா, நீ எப்போன்னு சொல்கிறியா? வாங்க சார், வாங்க, ஏன்னு கூப்பிடணும்ல. கல்யாண கார்டு கொடுத்தா என்ன செய்கிறோம்? தட்டை எடுத்துகிட்டு போய் பழத்தை அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, ஆனாலும் கொண்டு போய் கொடுக்குறோம். ஏன்னா சம்பிரதாயம் பண்ணுறோம். ரைட்டா? வாங்க, குடும்பத்தோடு கூட வந்துருங்க, 3 நாள் சாப்பாடு இருக்குது, வந்துருங்க சொல்கிறோமே.
அவர் சொல்லலாம். என்ன சொன்னாங்க? வந்தாங்க, காடை வச்சாங்க, வந்தால் வரட்டும்ன்ற மாதிரி போயிட்டாங்க. சொல்கிறோமா இல்லையா? அப்போ நமக்கே இந்த ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கணும். வானத்தி பூமி படைத்த கடவுள் அவரை கூப்பிடணும்ல. கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டோமா நம்ம? நான் சொல்லி முடிக்கிறேன். அவங்க அதை செய்யும்போது நடந்த காரியம் மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். எதை குறித்து? இயேசுவை பற்றி மெய்ப்பர்களுக்கு தூதர்கள் என்ன சொன்னாங்களோ அதை கிளிப்பிள்ள பாடம் போல உலகத்துக்கு சொன்னபோது, யாருக்கு சொன்னாங்க? முதல்ல மரியாளுக்கு சொன்னாங்க, யோசேப்புக்கு சொன்னாங்க. ஏசாமி குழந்தையா இருக்கிறாரு. எத்தனை பேர் அங்கே இருந்தாங்களோ நமக்கு தெரியாது. இவங்க சொல்ல சொல்ல அந்த இடத்துல எதுவும் ஆட்கள் இருந்தாங்களோ என்னமோ தெரியல, இருந்திருக்கணும். இடத்துல வாசிக்கிறோம், மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். சாஸ்திரிகள் என்ன சொன்னாங்க? படித்தவங்களுக்கு சாடுற நினைக்காதீங்க, அவங்க ஒன்றுமே பேசலை. அவங்களால பிரச்சனையை தான் உண்டு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் பார்க்க வந்தாங்க, பரவாயில்ல. அதனால் இயேசுவுக்கு பொன் வெள்ளி தூபம் கொடுத்தாங்க, பரவாயில்ல. ஏதோ ஒரு 45 மார்க் பாஸ் மார்க் போட்டுடலாம். ஆனால் மேய்ப்பர்களுக்கு தான் 100 மார்க் போடணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்துட்டு தனக்கு என்ன சொன்னானோ அதை பூரா சொன்னாங்க. இவ்வளோ சொல்கிறதுக்கு அறிவு எங்கேருந்து வந்துச்சு? அனுபவம். கையில் தட்டி கத்துற நம்முடைய வாழ்க்கையோட அனுபவம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த சர்வீஸ்குள்ளே வர்றீங்கன்னா, நீங்கள் வந்த நேரத்துலேருந்து வாட் யூ ஃபீல் இன் யோர் ஹார்ட், வாட் யூ ஃபீல் இன் யுவர் மென்டல் ஃபேக்கல்ட்டி, நீங்கள் என்ன உணர்வு, வாட் யூ ஃபீல் இன் யுவர் ஸ்பிரிட், யூ மஸ்ட் பி ஏபிள் டு கன்வே, யூ மஸ்ட் பி ஏபிள் டு மற்றவங்கள இடத்துல நம்ம கன்வர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வர்றது தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறதான கிருபை. ஏன்னா கண்பான தேவன், நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். ஆனால் 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு ஒவ்வொரு பாடமாக தள்ளி வர்றாங்க. +2 வரும்போது they learn so much. When they go to college, they learn more. When they go to the university, they learn more. இதுபோல் ஆண்டவர் இடத்துல நம்ம முதல்ல ஒரு ஸ்டார்ட் வைக்கும்போது ஆண்டவர் அடுத்த காரியத்தை செய்வார். முடிக்கிறேன். ஆச்சரியப்பட்டார்கள் என்பதற்கு அஸ்டானிஷ்ட், they wondered, they got amazed, they got marveled. ஒரு சாதாரண மேய்ப்பர் சொன்ன ஒரு செய்தி கூட, அது இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட செய்தி, எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கிட்டு போயிடுச்சு. கண்டார்கள், கண்ட இயேசுவை பற்றி சொன்னார்கள், அறிவித்தார்கள். இந்த ரெண்டையும் அவங்க செய்கிறாங்க. 3வது காரியத்தை யார் செய்கிறா தெரியுமா? ஆச்சரியப்பட வைக்கிறது ஆண்டவருடைய வேலை. கைகள் வைத்துக்க. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்வோமாண்டால் கர்த்தர் தன் ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் செய்வார். என்னைக்கும் நம்ம செய்யாமல் அவர் செய்ய மாட்டார். செய்ய முடியும், ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இப்போ கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும்னா, நீங்கள் வீட்டில் இருந்தால் கர்த்தர் பேசுவார். ஆனால் உங்களை இங்கே கொண்டு வரணும்னா நீங்கள் வரணும். நீங்கள் வந்தால் தான் உங்களோட பேசுவார். நான் வீட்டில் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு கால் மேலே கால் தூக்கி போட்டுட்டு என்கிட்ட கடவுள் வரணும் அப்படின்னா வருவார். உங்கள் சூழ்நிலைமையை புரிந்து உங்களுக்கு உண்மையாகவே நடக்க முடியல, உங்களால் உட்கார முடியல, கர்த்தர் உங்கள்கிட்ட வருவார், அது வேறு. ஆனால் எனக்கு நல்ல கை காலில் சுகம்பலை நான் கொடுத்து ஏசி என்கிட்ட வீட்டில் வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னா, நான் டிவியில் பார்த்துக்கிறேன், நான் ப்ரோக்ராமில் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சொல்வார், உனக்கு இதுக்கு தான் நான் சுகம் கொடுத்தேனா, உனக்கு இதுதான் பலன் கொடுத்தேனான்னு அவர் கேட்பார். அந்த வாழ்க்கையில் நம்ம வேலையை நம்ம செய்யணும். இந்த கிறிஸ்மஸ் டைமில் இயேசுவை நாம் கண்டிருக்கிறோமா? இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு நாம் சொல்கிறோமா, சொல்லி கொண்டு இருக்கிறோமா, இன்னும் சொல்லுவோமா? இந்த ரெண்டையும் நம்ம செய்யும்போது உலகம் ஆச்சரியப்படும். இப்போ நேற்று அவங்க ரூபிக்கு செய்தி அனுப்பியிருந்தாங்க ராத்திரி. அந்த ஏரியாவில் உள்ளவங்க அந்த மீட்டிங் பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி, ஏதோ ஒன்று அவருடைய உள்ளத்திலே ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். அவங்க சொன்னதில் ஒரு வார்த்தை பிரசன்னம் என்று சொல்லியிருக்கிறார். What are that word? presence. அந்த ப்ரெசன்ஸ் என் மனசில் ஒரு அமைதி, ப்ரெசன்ஸ் என் மனதில் ஒரு அமைதி. அதை யார் கொண்டு வந்தா? கர்த்தர் கொண்டு வந்தார். நம்ம செய்யும்போது அவர் அதை செய்வார். எழும்பி நின்று ஜெபம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுவிசேஷ வேலையில் ஈடுபட கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏதோ கிறிஸ்மஸ்க்கு வந்தோம் போனோம், இந்த சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் இல்லை. இந்த மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ்னால் நான் இயேசுவை எப்படியா நான் சந்திச்சாகணும், இயேசுவை பற்றி சொல்லி ஆகணும். ஆனால் நீங்கள் நான் சொல்லணும்னா இயேசுவோடு கூட நமக்கு ஒரு உறவு வேணும். திரும்ப சொன்னேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நம்ம கிறிஸ்தவனே கிடையாது, கிறிஸ்தவர்களே கிடையாது.
நல்லது, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தது. என்னன்னா கோயிலுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் கோயிலில் கூட்டிகிட்டு போகும்போது சொன்னதை கேட்டோமா, கேட்டு கீழ்ப்படிஞ்சோமா, உள்ளத்தில் இடம் கொடுத்தோமா, அதுதான் முக்கியம். ஏசிய உள்ளத்தில் வரணும். அப்போ தான் நான் மற்றவங்களுக்கு சொல்வேன். நான் திரும்ப திரும்ப முடிச்சு பார்த்தேன், கடவுள் ஏன்டா மேய்ப்பர்களுக்கு அந்த ராத்திரியில் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனையே அனுப்பிட்டாரு. நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு தூதர் கூட்டத்தையே அனுப்பிட்டாரு. நினைச்சே பார்க்க முடியல. ஞானிகளுக்கு ஒரு நட்சத்திரம் தான் தெரிஞ்சது, ஆனா மேய்ப்பர்களுக்கு பரலோகத்திலிருந்து கடவுளே தூதனையே அனுப்பிட்டாரு. நம்ம மனசுதான், நம்முடைய இருதயத்தின் தாழ்மை தான். அது இருக்கும்போது இந்த உலகத்துல நம்மிடத்தில் இருக்கிற கிருபை யாரும் பறிக்க முடியாது. நம்மிடத்தில் இருக்கிற கிருபை யாரும் தூக்கிட்டு போக முடியாது. மரியாதை பார்த்து சொன்ன தேவதூதன் உன்னையும் என்னையும் பார்த்து, கிருபை பெற்றவனே, கிருபை பெற்றவனே வாழ்க, கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ்ல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் கூட இரும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் என் கூட இருந்தவர், இந்த வருஷத்தின் முடிவில் நீ என்னோடு கூட இரு ஆண்டவரே. நான் செல்ல வேண்டிய தூரம் என்ன சொல்லுங்க, என்ன வெகு தூரம் இருக்கிறது. ஐ ஹவ் ஸ்டில் மைல்ஸ் டு கோ. நிறைய மைல் போகணும். இயேசு சுவாமி எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரிடத்தில் கேட்க. ஆண்டவரே அவங்க பார்த்தது மாதிரி நான் பார்க்கணும், பார்த்து அவங்க சொன்னது மாதிரி நான் பேசணும். இது ரெண்டையும் நான் செய்யும் போது உலகம் நிச்சயமா ஆச்சரியப்படும். நீங்க எந்த இடத்துல போய் சொல்லிட்டு வர்றீங்களோ, பேசிட்டு வர்றீங்களோ, அந்த இடத்துல ஒரு சாட்சி வரும். என்ன தெரியுமா, இந்த செய்தி எனக்கு ரொம்ப இதமா இருந்தது, என் மனதுக்கு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. சரி, நானே மாறிடுவேன் போல தெரியுது, நானே இதுக்குள்ள வந்துருவேன் போல தெரியுதுன்னா அவங்களே சொல்லுவாங்க. அப்ப நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன தெரியுமா, நான் இயேசுவை பற்றி நான் சொன்னது, இந்த உலகத்தில் இயேசுவை பற்றி சொல்லதை போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. இயேசுவை பற்றி எவ்வளவு தூரம் சொல்லணுமோ, எங்கெங்க சொல்ல முடியுமோ, எங்கெங்க போய் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, நம்ம அறிஞ்ச அறிவில், நம்ம தெரிஞ்ச தெரிவில், நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன்னா, நான் பரிசுத்தாவில நிரப்பப்பட்டிருக்கிறேன்னா, எனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை என்ன சும்மா இருக்க விடாது. நான் கால் வைக்கிற இடத்துல செங்கடல் கட்டாயம் பிரியும். நான் கால் வைக்கிற இடத்துல யோர்தான் கட்டாயம் ரெண்டா பிரிஞ்சிரும். நான் எந்த இடத்துல கால் வைக்கிறேனோ கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறும். நான் எந்த கண்மலையில நான் போய் என் காலை வைக்கிறேனோ அந்த இடத்துல மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடைக்கும். வனாந்திரத்தில் அற்புதங்களை செய்தவர் என்னை கொண்டு, என் வாழ்க்கை கொண்டு அநேகருக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார். என் கைகளின் ஜெபத்தின் மூலமாக நிறைய பேர் சுகமாவார்கள். சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அநேகருடைய சரீரத்தில் கூட வியாதிகள் பறந்தோடி போகும், வியாதியுடைய அறிகுறிகள் நீங்கி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி யார் ஒருவர் ஜெபித்து வந்தாலும் அந்த வார்த்தை அவர்களுக்கு நேராய் வரும்போது அவருடைய சரீரத்தில் கர்த்தர் வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அவருடைய வார்த்தை அதை செய்யும், அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை அதை செய்யும். நான் நம்புறேன் ஆண்டவர். ஐ பிலீவ் திஸ் இஸ் a meaningful Christmas. இந்த 2024ஆம் ஆண்டினுடைய கிறிஸ்மஸ் ஒரு மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸா மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும். கிறிஸ்மஸ் உம்மை காண்பதும் கண்ட உம்மை குறித்து மற்ற மக்களுக்கு சொல்வதும் அது அநேகரை ஆச்சரியத்துக்குட்படுத்துகிற ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸா இருக்கட்டும். இது வரைக்கும் நாங்கள் அதை செய்யலைன்னா இன்னைக்கு செய்ய ஒப்பு கொடுக்குறோம். வந்த ஒவ்வொருவருக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். இன்னைக்கு முதலாக இயேசுவே உள்ளத்தில் வாரும் என்று என் இதய கதவை உமக்கு திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களையும் நீர் அனைத்து முத்தமிட்டு உடைய இரத்தத்தால் கழுவி அவளை உடைய பிள்ளைகளாய் மாற்றுவீராக. வரும் காலத்தில் இயேசுவை பற்றி 2 வார்த்தையாயிலும் 10 வார்த்தையாயிலும் சொல்லக்கூடிய நிலைமைகளை உயர்த்திவிடும். அதன் மூலமாய் அநேகர், இந்த முழு உலகம் இயேசுவை அறியட்டும், எங்கள் தேசம் அறியட்டும், எங்கள் பட்டணம் அறியட்டும், எங்கள் தமிழகம் அறியட்டும். இருள் நிறைந்த இந்த தேசத்துக்கு உம்முடைய பெரிய வெளிச்சம் உதிக்கட்டும். அநேகருடைய வாழ்வு மலரட்டும்.
மகிமையான ஒரு வாழ்க்கையாய் மாற்றப்படட்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் தீரட்டும். பிசாசுகள் அலறி ஓடட்டும். அசுத்தாவிகள் அவளை விட்டு விலகட்டும். அவருடைய சரீரத்தில் பல காலங்கள் கொடூரமாய் கொடுமையாய் வாடித்து கொண்டிருக்கிற வியாதிகள் விலகி போகட்டும், பறந்து போகட்டும். நீங்கிட்டே, என் பாவ பாரம் நீங்கிட்டே என்று சொல்லட்டும். உள்ளத்தில் ஒரு பெரிய ஆனந்த சந்தோஷத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில் தருவீராக. எதற்காக இந்த செய்தி இந்த நாளில் அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தருவீராக. ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த கிறிஸ்மஸ் மெய்யாகவே உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. மாற்றுகிறதற்காக நன்றி, மாற்றி தருவதற்காக நன்றி, அப்படியே செய்து விடுவதற்காக நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் வேண்டிய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ்.